அண்மை செய்தி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மேலும் ரூபாய் 720 குறைந்திருக்கிறது. நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மேலும் ரூபாய் 720 குறைந்திருக்கிறது. மீண்டும் ரூபாய் 67,000ற்கு கீழ் வந்த ஒரு சவரன் தங்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மேலும் ரூபாய் 720 குறைந்திருக்கிறது. நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் லாவண்யா. தற்போது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மேலும் ரூபாய் 720 குறைந்திருக்கிறது. கடந்த காலமாகவே தங்கத்தின் விலை அதிகரித்து வரும் நிலையில் தற்போது குறைந்திருப்பது மக்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படுகிறது? இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரியங்கா. சென்னையில் ஆபரண தங்கத்தினுடைய விலை கிராம் 8,310 ரூபாய், அதே போல சவரன் 66,480 ரூபாய் விற்பனையாகிறது. நேற்றைய விலையில் இருந்து கிராமுக்கு 90 ரூபாயும் சவரனுக்கு 720 ரூபாயும் குறைந்து காணப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 103 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நேற்றைய விலையில் இருந்து கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்துள்ளது. தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலை உயர்ந்து காணப்பட்ட நிலையில் தற்பொழுது குறைந்திருப்பது என்பது பொதுமக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூறலாம். ஏனென்று கேட்டால் சமீப காலமாக தங்க நகைகளினுடைய விலை ஒரு ராக்கெட் வேகத்தில் உயர்ந்தது. தங்க நகைகளை வாங்க முடியுமா முடியாதா என்ற ஒரு சந்தேகத்திற்கு பொதுமக்கள் தள்ளப்பட்ட ஒரு நிலையிலே நேற்றும் இன்றும் தங்க நகைகளினுடைய விலை குறைந்து காணப்படுவது என்பது பொதுமக்களுக்கு ஒரு ஆஸ்வாசத்தை தருகிறது. இந்த மாதிரியான சூழல்களை பயன்படுத்தி தங்க நகைகளை வாங்கிக் கொள்ளலாம் என தங்க நகை வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் இதே போன்ற ஒரு நிலை தொடருமா என்று கேட்டால் அது கேள்விக்குறித்தான். ஏனென்றால் அதிகமான தங்க நுகர்வும் அதன் மீதான இருக்கக்கூடிய நாட்டமும் தங்க நகைகளினுடைய விலை உயர்வுக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே தங்கம் ஒரு சிறந்த முதலீடாகவும் பார்க்கப்படக்கூடிய ஒரு வேளையிலே தங்க நகைகளினுடைய விலை தொடர்ந்து உயர்ந்துதான் காணப்படும். எப்பொழுதாவது இது போன்ற நிலையில் குறைந்து காணப்படக்கூடிய ஒரு சூழலில் பொதுமக்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்க நகைகளை வாங்கிக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கிறார்கள். லாவண்யா, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.